காமராஜர் ஐயா எந்த ஒரு செயல் திட்டம் ஆரம்பித்தாலும் சரி, தன்னோட அரசு அலுவல்களை முடிச்சுட்டு வரும்போதும் போகும்போதும் கண்டிப்பாக அந்த செயல் திட்டத்தை மேற்பார்வை செய்வாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகள் காமராஜர் ஐயாவை பார்த்த உடனே அன்னைக்கு என்ன பணிகள் நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க. காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த செயல் திட்டம் சீக்கிரம் முடியுங்கிற அந்த எண்ணத்திலேயே இருப்பாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா ஒரு செயல் திட்டம் ஆரம்பித்தா அவரோட எண்ணம், சொல், செயல் அத்தனையும் அந்த செயல் திட்டத்தை பற்றி தாங்க இருக்கும். அதனால் ஓய்வு இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் உழைச்சிட்ருப்பார். ஒரு நாள் காமராஜர் ஐயா அந்த மாதிரியாக போயிட்டு வரும்போது பயங்கர சூடு பிடிச்சிக்குது காமராஜர் ஐயாவுக்கு. வீட்டுக்கு வந்து வைரவன்கிட்ட, வைரவா கொஞ்சம் மண்பானை தண்ணி கொண்டு வாண்ணே, ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாண்ணே அப்படின்னு சொல்ல வைரவன் வேகமாக எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறார். வழக்கமாக காமராஜர் ஐயா ஒரு சொம்பு தண்ணி தான் குடிப்பாங்க. அன்றைக்கி 2 சொம்பு தண்ணி குடித்தாங்க. இருந்தும் காமராஜர் ஐயாவுக்கு சூடு தணிச்ச பாடு இல்லை. காமராஜர் ஐயா நேராக குளிக்க போகிறாங்க. தொடர்ந்து ஒரு 20லேருந்து 30 நிமிடங்கள் நல்ல தலைக்கு குளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சூடு தணியலை. வைரவன்கிட்ட, வைரவா அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு வாண்ணே அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்த உடனே தலையிலையும் உள்ளங்கால்லையும் வயிற்று பகுதியிலையும் தடவுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க சூடு தணிஞ்சுது. தமிழக மக்கள் தமிழக மக்கள் தமிழக மக்கள்னு தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு நல்ல உள்ளம்னா அது காமராஜர் ஐயா மட்டும்தாங்க. தன்னோட உடம்பை பற்றி அவர் கவலையே படலை. தன்னோட உடம்பு கஷ்டப்படும்னு கூட நினச்சி கூட பார்க்கல. தன்னோட மக்களுக்கு அந்த செயல் திட்டத்தை சீக்கிரம் கொடுக்கணும், மக்கள் கஷ்டப்படக்கூடாது, தான் பட்ட கஷ்டம் தமிழக மக்கள் படவே கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். தன்னை பற்றி எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. 24 மணி நேரம் மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி தான். நம்ம விட்டு பிரிஞ்ச ஒரு மனிதர். அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு ஜூலை 15. இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். எல்லா படிக்க முடியாத குழந்தைகளுக்கும் இனிய தேசிய கல்வி வளர்ச்சி நாள்.